ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து எரிபொருள் கப்பல் ஒன்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டமைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எக்ஸ் கணக்கில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு மோதலினால் இலங்கை எதிர்கொண்ட எரிபொருள் விநியோக தடைகள் குறித்து சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடியுள்ளேன். இந்தியாவின் விரிவான ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொழும்பை வந்தடைந்துள்ளது. இதனை கிடைப்பதற்கு ஒருங்கிணைத்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு நன்றிகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களம் இரு கூறுகளாக பிரிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட பிரித்தானிய விஜயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வரும் விசாரணைகளுக்கு வூல்ஹேம்டன் பல்கலைக்கழகம் வழங்கிய பதில்கள் குறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. ரணில் விக்ரமசிங்க 16.6 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்துக்கு இந்த முரண்பாடே காரணமாக அமைந்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பல்கலைக்கழகம் அனுப்பிய மின்னஞ்சல் பதிலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பட்டமளிப்பு விழாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு தரப்பு பல்கலைக்கழகத்தின் பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிலைப்பாட்டை ஆதரிக்கின்றது. மறுதரப்பு அந்த பதிலை தகுந்த ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்தையும் கொண்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல்கலைக்கழகத்தின் இந்த பதில்கள் வழக்கின் விசாரணையை முன்னெடுக்கும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப பீரிஸிடம் சமர்ப்பித்துள்ளது. பல்கலைக்கழகம் வழங்கிய பதில்களை சட்டமாதிபர் திணைக்களம் மேலும் ஆய்வு செய்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிய வருகின்றது. இந்த இழுபறி நிலை காரணமாக விசாரணைகள் நிறைவு செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கின் கையெழுத்து மாதிரிகள் தொடர்பான அரசு ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை இன்னும் சட்டமாதிபருக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதை விரைவுபடுத்துமாறு பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு சொலிசிட்டர் ஜெனரல் திலிப பீரிஸ் சிஐடியினருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரும் சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பின் தீவிர உறுப்பினருமான மிடிகம சுட்டி என்று அழைக்கப்படும் ராஜபக்ஷ பதினரலகை பிரபாத் மதுசங்க நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை சிறப்பு போலீஸ் அதிகாரி குழுவினரால் ஓமானில் இருந்து தீவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கொலை, கொள்ளை, துப்பாக்கிகளை வைத்திருத்தல் மற்றும் நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக இலங்கையின் பல நீதிமன்றங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிடிகம சுட்டியை கைது செய்வதற்காக இலங்கை பாதுகாப்பு படைகள் சர்வதேச சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் ஓமானில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் தங்கியிருந்த போது அவர் நாட்டின் பாதுகாப்பு படைகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பான தனது இறுதி தீர்மானத்தை இலங்கை பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழு இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையான காலாண்டுக்காக அனைத்து நுகர்வோர் பிரிவுகளுக்கும் 13.56% கட்டண அதிகரிப்பை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது நிலவும் கடும் வறட்சி, தரமற்ற நிலக்கரி விநியோகம் மற்றும் மின் உற்பத்திக்காக அதிக அளவில் டீசலை சார்ந்திருக்க வேண்டியுள்ளமை போன்ற காரணங்களால் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது என்று மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது எதிர்பார்க்கப்படும் வருமானத்தை விட மேலதிக செயற்பாட்டு செலவுகளுக்காக மாத்திரம் சுமார் 15.8 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதால் இந்த விலை உயர்வு கோரப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் லலித் சந்திரலால், மின்சார சபை சமர்ப்பித்துள்ள தரவுகள் தற்போது தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. கட்டணத்தை அதிகரிப்பதா அல்லது தற்போதைய நிலையிலே பேணுவதா என்பது குறித்து இன்று இறுதி தீர்மானம் முடிவு எடுக்கப்படும். எனினும் மின்சார சபையின் கடந்த கால கடன்கள் எவையும் புதிய கட்டண கணிப்பீட்டில் சேர்க்கப்பட மாட்டாது என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்ற இறக்கங்கள் நிலவிய போதிலும் தற்போதைய நாட்டில் திட்டமிடப்பட்ட மின்வெட்டுகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட உடன்படிக்கையின் ஓர் அங்கமான காலாண்டு விலை நிர்ணய பொறிமுறையின் கீழேயே இந்த திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அவசர கால நிலையை மேலும் 1 மாத காலத்துக்கு நீடித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் பொது அமைதியை பேணுதல், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நாட்டை தாக்கிய டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து நாடு இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் நிவாரணப் பணிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுக்க இந்த அவசர கால சட்டம் அவசியம் என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனுடன் தொடர்புடைய மற்றொரு வர்த்தமானி மூலம் மின்சாரம், எரிபொருள் விநியோகம், சுகாதாரம் மற்றும் பொது போக்குவரத்து உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட சேவைகள் தொடர்ந்து அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. அவசர கால அதிகாரங்களை எக்காரணம் கொண்டும் பொதுமக்களின் சிவில் உரிமைகள் மீறும் வகையில் பயன்படுத்தப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி ஏற்கனவே உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்ப குறியீடு, அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, சப்ரமுக, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நிலவக்கூடிய வெப்பமான வானிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் உடலில் சோர்வு நிலையை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியான இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் உடலின் நீர்ச்சத்து குறைவடைதல் மற்றும் உப்பகற்றப்படுதல் காரணமாக தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனவே அடிக்கடி நீர் அருந்தவும், முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்கியிருத்தல் மற்றும் அதிக கடினமான வேலைகளை தவிர்க்கவும் என்றும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரின் வழியாக பாகிஸ்தான் கொடி ஏந்திய 20 கப்பல்கள் செல்ல ஈரான் ஒப்புக்கொண்டதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இத்தினமும் 2 பாகிஸ்தான் கப்பல்கள் இந்த நீர்வழி பாதை வழியாக செல்லும் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார் கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், இது ஈரான் எடுத்துள்ள மிகவும் நேர்மறையான மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய ஒரு நடவடிக்கையாகும். இது பாராட்டப்பட வேண்டும். இது அமைதிக்கான ஒரு முன்னோட்டமாகும். மேலும் இப்பகுதியில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வர உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு பதற்றங்களை தணிப்பதற்கும் அமைதிக்கான முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை ஒரு அர்த்தமுள்ள படியாகும் என்றும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். ஈரானின் மேற்கு மாகாணமான லோரஸ்டான் ராணுவம் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை ரகசிய புகைப்படம் எடுத்த 35 பேரை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். ஈரானின் முக்கிய நிறுவனம் இது குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களில் 16 பேர் முக்கியமான ராணுவ தளங்கள் மற்றும் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கும் பகுதிகளை சட்டவிரோதமாக படம் பிடித்து ஈரானுக்கு எதிரான எதிரி நாட்டு ஊடகங்களுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 19 பேர் சமூக வலைதளங்கள் மற்றும் இதர ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான போர் பதற்றம் 5வது வாரமாக நீடித்து வரும் நிலையில் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை குலைக்க முற்படும் ஒற்றர்கள் மற்றும் கூலிப்படையினரை ஒடுக்க இத்தகைய அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டும் நாடு முழுவதும் இத்தகைய குற்றச்சாட்டுகளின் கீழ் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இது அந்நாட்டில் நிலவும் உச்சகட்ட பாதுகாப்பு கெடுபிடிகளை பிரதிபலிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு போர்க்களத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் வரலாறு காணாத அளவிற்கான வான்வழி தாக்குதல்கள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது நடத்தப்பட்டுள்ளது. சுமார் 150க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் ஒன்றிணைந்து 120க்கும் அதிகமான அதிநவீன ஏவுகணைகளை வீசி ஈரானின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகளை சிதைத்துள்ளன. ஈரானின் ராணுவ பலத்தை முடக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் முக்கிய இடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. ஈரானின் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு தேவையான முக்கிய பாகங்களை உருவாக்கும் அதிமுக்கிய தளம் தகர்த்தப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினரால் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் ஏவுகணைகளை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்ட தளம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆயுத உற்பத்தி தளம், ராணுவ ஆராய்ச்சி மற்றும் அதிநவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தளம் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தெஹ்ரான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு முழுவதும் வானம் அதிரும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டன. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஏவுகணைகளை தடுத்ததாக கூறினாலும் முக்கிய ராணுவ மையங்கள் பாரிய சேதங்களை
சந்தித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பத்தை பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியுள்ளதாகவும் ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.